ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரேக் எடுத்துட்டோம் கைஸ். நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோல்டு வர மாதிரி இருந்தது சொல்லிட்டு நம்ம 10 மணியோட ஸ்டாப் பண்ணிட்டு போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா உடம்பு அந்த அளவு சரியாகல கைஸ். அதனால் நேற்று நம்ம பிரேக் எடுத்துட்டோம். நேற்று ஓட்டலை. இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி ஓரளவு ஓகே கைஸ். உடம்பு ஓட்டுற மாரி ஓகே தான். அதனால் இன்றைக்கி வந்துட்டேன் கைஸ். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா April 28 கைஸ். இன்றைக்கி நம்ம 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ நம்ம ஓட்ட போகிறோம், எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன் கைஸ். பக்கத்துலேயே தான் டெலிவரி கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 35.37 கிடச்சிருக்கு கைஸ். பரவாயில்ல, ஓகே தான். பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். அப்படியே மூவ் பண்ணி ரோட்டுக்கு போகலாம் கைஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்செல்ட்டி கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான 280 சம்திங் எவ்வளோ இருந்தது. 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். வேறு லெவலு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே கைஸ், நான் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தேர்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு 43.7 கிடச்சிருக்கு கைஸ். தேர்ட் ஆர்டருக்கு பார்க்கலாம் கைஸ். ஃபோர்த் ஆர்டர் போட்டாங்க பலவக்கம். ஷோபா லேட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த தேர்ட் ஆர்டரில் அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே லேட் பண்ணிட்டாங்க. அங்கே தான் லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:01 ஆகிடுச்சு. இது 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா எதனா ஒரு இடத்துல நம்ம லேட் ஆகிடும். ஒன்று கஸ்டமர் கிட்ட லேட் ஆகிரும், இல்லைனா ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆகிடும். டைம் தான் வேஸ்ட் ஆகுது. நைட்னால் பார்த்தீங்களா வச்சுக்கோங்க, நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்க தேவையில்ல. நைட் ஆனால் பெஸ்ட்டு தான். ஆனால் நைட் சேஃப்டி இல்லை. சேஃப்டி மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துன்னு வச்சுக்கோங்க. நைட் ஆனால் நல்லா தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஏற மாட்டோம். ஏன்னா 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு உள்ள அலோடு இல்லை. நம்ம கேட்டாண்டே வாங்கிப்பாங்க கஸ்டமர்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஸ்பீடாக. ஒரு ஹவருக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் 5 ஆர்டர் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றும் சேஃப்டி தான் இல்லை நைட்டில். சேஃப்டி கொஞ்சம் இருந்ததுன்னா சூப்பராக நைட் ஏர்ன் பண்ணலாம். ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், ஜொமேட்டோவா ஸ்விக்கியா ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும் பார்ட் டைமுக்கு ஓட்டுறதுக்கு அப்படின்னு. பார்ட் டைம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜொமேட்டோ தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி பார்த்திங்கன்னா கம்பல்சரி லாகின் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டைமுக்கு நம்ம லாகின் பண்ணோம். 2 ஹவர் 3 ஹவர் ஆச்சு அதில் கம்பல்சரி காட்டும். அதான் நம்மளுக்கு ஜொமேட்டோவில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு 1 ஹவர் புக் பண்ணி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 ஹவர் முடிச்சுட்டு நம்ம ஆஃப்லைன் போய்ட்டு போயிடலாம் எதா ஒர்க்கு இருந்தால் பார்க்கணுன்னா. ஆனால் ஸ்விக்கி அந்தமாரி கிடையாது, கம்பல்சரி லாகின் பண்ணியாகணும். நம்ம இன்னும் ஸ்விக்கி ஓட்டல கைஸ். நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அதை ஓட்டிட்டு நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் எது பெஸ்ட்டுன்னு. இப்போ நம்ம சொல்ல முடியாது எது பெஸ்ட்டுன்னு. நம்ம இப்போ ஜொமேட்டோ தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஜொமேட்டோ ஓட்டியிருக்கோம் நம்ம, அதனால் சொல்கிறோம். அதான் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படின்னா ஒரு 10 ஆப் இருக்கும்ல டெலிவரி ஒர்க்குக்கு, ஜொமேட்டோ ஸ்விக்கி அதுமாரி எக்ஸட்ரான்னு. அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த 10 ஆப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 10 ஆப்பையும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு அதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணி அதில் ஒரு சேலஞ்ச் மாரி பண்ணுவோம். அந்த 10 ஆப்பை நான் ட்ரை பண்ண சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது அதில் பெஸ்ட்டாக இருக்கும். அது தெரிஞ்சிடும். அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ சொல்ல முடியாது கைஸ். நம்மளுக்கு கைஸ் பேட்ச் ஆர்டர் கைஸ் இப்போ வேறு லெவலு 4th 5th இதுலேயே கம்ப்ளீட் ஆகிடும் ப்ரோ. 9222 அல்ல கைஸ். நம்ம 2 ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது கைஸ் நம்ம எந்த ஆப்பு பெஸ்ட்டுன்னு. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம பெஸ்ட்டான ரிவ்யூ கொடுப்போம் எல்லாத்துலேயுமே. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் தெரில எனக்கு. ஜொமேட்டோலேயே நான் சொல்கிறேன். என்னோடய ஒரு கொஞ்ச நாள் ஓட்டியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி ஒர்க்கு வரேன்னு சொல்கிறீங்க, வாங்க தப்பு இல்லை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதிலே இருந்துடக்கூடாது நம்ம. ஏன்னா ஒரு கடன் நம்மளுக்கு இருக்கா, அதை அடைக்கிறதுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு எதனா பேஷன் இருக்கா,
இனிமேல் vlog என்ன மாதிரி பண்ணோன்னா வரலாம். முடிஞ்சாலும் நம்ம சீக்கிரமாக அதை கடனாக இருக்கட்டும் கட்டிட்டு நம்ம இதுலேருந்து வெளியே போயிடணும். vlogல வந்து எடுக்கணும் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி போயிடணும். ஏன்னா நம்ம இதிலே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லை. எந்த ஒரு டெலிவரி ஒர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதில் சேஃப்டி கிடையாது மெயினாக நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் ஓட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு சொல்லுவாங்க வீட்டில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே தான் வேலை. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வராதிங்க யாருமே. கமிட்மெண்ட் இருக்கா அதை வந்து நம்ம வந்து முடிக்கிறதுக்காக வரலாம், வந்துட்டு போயிடணும் இதுலேருந்து. நானும் அதான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையும் நான் பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ப்ராஃபிட்டாகவும் சொல்லுவேன், அதில் இருக்க நம்ம மைனஸும் சொல்லி தான் ஆகணும், ப்ளஸ்ஸும் மைனஸும் சொல்லி தான் ஆகணும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் என்னை பார்க்கலாம் கைஸ். நம்ம மொத்தம் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு ஜென்யூன் ரிவ்யூ நம்ம கொடுக்கலாம். சரி கைஸ், நம்ம இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு. கைஸ் டெலிவரி பண்ணிட்டேன் கைஸ். இந்த பேட்ச் ஆர்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து 60.71 கிடச்சிருக்கு கைஸ். ஷபா, அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். அடுத்ததும் பேட்ச் ஆர்டர் தான். முடியல, அங்கே டிராஃபிக் கைஸ், சரியான டிராஃபிக்கு. ஒன்றுமே முடியல, டிராஃபிக் அந்த சைடு ஈஸியாரில் கஷ்டப்பட்டு வந்தேன். ஷுபா முடியல கைஸ். தண்ணி வேறு தாக்கட்டு. இது கடையில் தான் வாங்கணும். டிராஃபிக்கில் மாட்டினாலே ஒரு மாதிரி ஆகிடுது கைஸ், வேர்த்து ஊற்றிப்பா. கைஸ் ஒரு வழியாக நம்ம இந்த பேட்ச் ஆர்டர் ரெண்டுத்தையும் பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். எவ்வளோ நேரம் கைஸ் ரெண்டுத்துக்கும் வெயிட் பண்ணுறது? கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். எப்படியும் ஒரு வழியாக பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 5th 6th இந்த ஆர்டரு. டெலிவரி வந்து எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூர் கைஸ். ஓகே, இதை 2 ஆர்டரையும் நான் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பசி வேறு எடுக்குது, மதியம் வேறு கம்மியாக வேறு சாப்பிட்டேன்னா கொஞ்சம் பசி வேறு எடுக்குது. பிஸ்கெட் பாக்கெட் எதனா வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா கடையில் ஏன்னா சின்ன கடை எதனா பார்த்தோன்னா வாங்கிடலாம், வண்டியில் போட்டுக்கணும் கைஸ். இதுக்கப்புறம் பசி எடுக்குது கைஸ் பயங்கரமாக. ஷோபா முடியல, சில்லுன்னு எதனா குடிக்கணும் போல் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது. அதனால் நம்ம குடிக்கக்கூடாது. பார்க்கலாம் கைஸ், இந்த 2 ஆர்டர் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்மியாக தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2த்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு 59.94. கஸ்டமர் மாற்றி போட்டார் கைஸ் லொக்கேஷனை. அதுக்கப்புறம் மறுபடியும் லைவ் லொக்கேஷன் அனுப்புனார். மறுபடியும் இந்த ஃப்ளாட்டில் வந்து கொடுத்தேன். இதுக்கே டைம் நானே தெரில கைஸ். இன்றைக்கி ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வெயிட் பண்ண விட்றாங்க. வெறுப்பாக இருக்குது. வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இப்போ ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுக்கு வேர்க்க மாட்டேது கைஸ். ட்ராவல் பண்ணாமல் அப்படியே ஒரே இடத்துல இருந்தாலும் வச்சுக்கோங்க, வேர்க்க ஆரம்பிச்சிருது, காற்றே வர மாட்டேதுங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும் தெரில. நம்மளுக்கு உடம்பு வேறு ஒரு மாதிரி வீக்காகவே இருக்குது கைஸ். அந்த பழைய ஆக்டிவ் ஒன்றும் வரவே இல்லை. ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு வந்தாலே ஒரு 1 வீக்காச்சும் இருக்கும். அது அப்படியே அந்த எஃபெக்ட் இருக்கும். சரி நம்மளும் வந்து இப்போ வந்துடலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சோதிச்சுட்டே இருக்காங்க. எல்லா கஷ்டத்தையும் பார்த்து தான் வரணும் நம்மளுக்கு. அப்போ தானே நம்ம எல்லாமே சொகுசாக கிடச்சிருமா, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பார்த்துக்கலாம் விடுங்க. இன்னும் ஆர்டர் எதுவுமே போடல கைஸ். இதுவே 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஆர்டர் என்ன போகிறாங்களா. ஆர்டர் போட்டோன்னா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 7th ஆர்டர் போட்டாங்க கைஸ். நம்மளுக்கு இங்கே தான் பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பேக்கரி இருந்தது, கேக் வாங்கிட்டோம் கைஸ். அங்கே செம பசி. ஒரு கேக்கும் ஒரு பப்ஸும் வாங்கினேன். அங்கே நின்று சாப்பிட்டேன் பப்ஸை. ஆனால் கேக்கை இப்போ அப்படியே ரன்னிங்லேயே சாப்பிட்டு வந்தேன் கைஸ். நல்லா இருக்கு. என்ன பண்ணுறது கைஸ், பசி செம பசி, ஒன்றுமே முடியல. தண்ணி குடிக்கணும், கடையில் எதனா வாங்கணும் கைஸ். தண்ணி பாட்டில் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எதனா பிஸ்கெட் வாங்கி வச்சிட்டேன் கைஸ். 2 பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் எப்போவுமே இருக்கணும், பசி ஏற்றாலே சாப்பிட்றணும். இப்போ முடியல, செம பசி கைஸ். இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக ஆச்சு. ஒரு கேக்கு ஒரு பப்ஸு சாப்பிட்டேன், பிஸ்கெட் வாங்கிட்டு வண்டியில் இருக்கேன். சரி ஓகே கைஸ், நம்ம இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்க்கலாம் கைஸ். கம்மி தான் இந்த ஆர்டருக்கு பார்த்தேன். எவ்வளோ 30க்குள்ளே தான், 30 ரூபாக்குள்ளே தான் வந்து காட்டுச்சு. பார்க்கலாம், டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ்,
நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தை வந்து இடிச்சிட்டாங்க போல், இடிச்சிட்டு கட்டுறாங்க போல். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு கிலோமீட்டர் தாண்டி 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அந்த சைடு போக வேண்டிய நம்மளுக்கு வழியை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மாற்றி விட்டாங்க. இப்போ இவ்வளோ சுற்றிக்கிட்டு மறுபடியும் இப்போ நம்ம நீலாங்கரை கிட்டே போகிறோம். எவருங்க இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக நவுறாங்க கைஸ். இந்த பாலத்தில் ஃபுல்லாக நிற்கிது வண்டி வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, அந்த எண்டு வரையும் நிற்கிது கைஸ். காரு 1 by 1 தான் லைட்டாக தான் நவுறுது. அதுதான் கைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். நான் அடுத்த ஸ்டார்ட்டு புக் பண்ணல, 10 மணி வரையும் தான் ஓட்டுவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அதில் எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வர சொல்ல கொஞ்சம் நார்மலாக இருந்தது கைஸ். இப்போ இதுமாதிரி நின்று நம்ம ஒரே இடத்துல நின்று ஓட்ட சொல்ல நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கேர் ஆகிடுது கைஸ், என்னன்னே தெரில. அதனால் நம்மளுக்கு வந்து ஹெல்த்து கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நமக்கு ஏதோ வந்துட்டோம்ல இன்றைக்கி ஓட்டுறதுக்கு, ஏதோ ஒரு அளவாச்சும் ஏர்ன் பண்ணிட்டோம். அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுனா எவ்வளோ கம்மி தான் இருந்தாலும் அந்த ஒரு 100 ரூபாச்சும் ஏர்ன் பண்ணியிருக்கோம்ல. சும்மா வீட்டில் இருந்தால் அது கூட கிடச்சிருக்காது. பார்க்கலாம் கைஸ். நான் 10 மணி நேரம் ஓட்டுறேன், எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறேன் கைஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் ரொம்ப வேஸ்ட்டு கைஸ். இப்போ நம்ம சுற்றிட்டு போகிறோம்ல, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுக்கவே மாட்டுறாங்க, நம்மளுக்கு கம்மியாக தான் போகுது. நம்ம இது வந்து 2வது வாட்டி, இது ஃபஸ்ட் வாட்டி வந்து 3rd ஆர்டர் எடுக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரைட்டில் போய் டெலிவரி பக்கத்துலேயே பண்ண வேண்டியது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு கட் ஆனதுனால நான் வந்து கிட்டத்தட்ட கணஞ்சாவடி ரொம்ப தூரம் கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கிடச்சிருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஆச்சிருக்கும். அவ்வளோ தூரம் போய் திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து மறுபடியும் தேவலாமல் கொடுக்குறேன். அதுக்கு வந்து எவ்வளோ போட்டாங்களோ அவ்வளோதான், ஒரு இன்க்ரீஸாக இல்லை. இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்க உங்களுக்கு ஷார்ட் ரூட்டு தெரியும், ஒரு 3 கிலோமீட்டரில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரூட் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் அது நீங்கள் ஓட்டுறது. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் கம்மி பண்ணுவாங்க அவங்க, ஏன்னா அவங்க கொடுத்த டைமிங் நம்ம கிலோமீட்டர் வந்து அதில் போனால் தான் அந்த காசு கொடுப்பாங்க ஜொமேட்டோ பொறுத்த வரையும். நீங்கள் ஷார்ட் ரூட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்மி பண்ணி விட்ருவோம். அந்த ஆர்டருக்கு வந்து அவ்வளோ இப்போ 70 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 50 ரூபா தான் கொடுப்போம். ஏன்னா ஏன் தான் இதுமாரி பண்ணுறான்னு தெரில, அந்தமாரி கம்மி பண்ணுறோம். இதே நம்ம வெயிட் பண்ணி சுற்றி போனால் கூட எக்ஸ்ட்ரா போட மாட்டுறாங்க. பாருங்க எவ்வளோ நின்று இருக்குது பாருங்க கைஸ், வண்டி தெரியுதா உங்களுக்கு, அந்த எண்டு வரையும் நிற்குது கைஸ். முடியவே முடியாது போல், இது கொடுக்கறதுக்கே ரொம்ப இதுவாக டைம் ஆகிடும் போல். சரி பார்க்கலாம் விடுங்க. சரி நான் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். என்னோடய வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் முடியல, கொஞ்சம் லைட்டாக டயர்டாக கேராக இருக்குது. அதனால் நம்ம வந்து வீடியோ என்னோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நாளைக்கு கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 285 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இன்செல்டி வந்து 102 ரூபா அன்லாக் ஆகிருக்கு கைஸ். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 387 ரூபா வருது. ஒரு 80 ருபீஸ் பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 307 ரூபா கைஸ். ஓகே தான் கைஸ். ஏன்னா நம்ம முடியல, ஃபஸ்ட்டு உடம்பு தான் கைஸ் மெயின். எனக்கு என் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன், நான் கொஞ்சம் லைட்டாக குண்டாயிட்டேன்னா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகுது. எப்படின்னா மூச்சு வாங்குது ரொம்ப. ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு போய் உடம்பு வந்து ஃபிட்டாக வாங்கணும் போல். அதனால் இப்போ உடம்பு வர சரியில்லை, கோல்டு வரவா. எனக்கு வந்து வர சொல்ல கொஞ்சம் ஓரளவு தெளிவாக இருந்தேன். இப்போ வந்து வர டைம் ஆக அந்த டிராஃபிக்கில் நின்னதாக இருக்கட்டும், அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகுது எனக்கு. சரி அதனால் சரி ஓகே இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துப்போம். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வீட்டில் வர சொன்னாங்க. இன்றைக்கி பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு 300 ஆச்சு ப்ராஃபிட் எடுத்துருக்கோம்ல பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணி. நம்ம சும்மா இருந்திருந்தோன்னா அது கூட கிடச்சிருக்காது. ஏதோ வந்து ஒரு 300 ஆச்சு ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டோம், ஓரளவு ஆக்டிவாக வந்து பண்ணோம். சரி ஓகே கைஸ், இதுவே நல்லது தான் நம்மளுக்கு. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நான் புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.